வணக்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இருந்துட்டு என்னங்க நம்மளும் வந்து அந்த சித்தர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகலாங்க ரேணுகாக்காவை. அவங்களுக்கும் வந்து இப்படி தானே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஹோப் வந்து கொடுக்குறாங்க. என் பொண்ணு வந்து மனநலம் சரியில்லாமல் அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து ஆயிட்டாமா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து திருநெல்வேலியில் இருந்த ஒரு சித்தர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனேன். அவர்கிட்ட போனதும் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து செட் ஆகி வந்து வீட்டில் வந்து அமைதியாக வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் உடனே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன சொல்லுவாங்க, என்னங்க நம்மளும் வந்து கூட்டிகிட்டு போகலாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து மண்டையை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக வந்து கழுவுறாங்க. சரி ஓகே, எப்படியாச்சும் வந்து கூட்டிகிட்டு போகலாம் மல்லி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு வந்து அவள் எதாச்சும் வந்து தப்பான வேலை வந்து ஏதாச்சும் வந்து பண்ணிட்டான்னா அது ஒரு பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், இல்லைங்க அதெல்லாம் வந்து ஒன்றும் நடக்காது, நம்ம வந்து கோயிலுக்கு போகலாம், சாமி கிட்டேக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டிகிட்டு போனோம்னா வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும், சரி ஓகே நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் வந்து ஓகே வந்து சொல்லிடுறாருங்க. ஓகே சொன்ன ஆள் வந்து முழு மனதோடு வந்து சொன்னாரா, இல்லை மல்லி வந்து சொல்கிறான்றதுக்காக வந்து சொன்னாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றும் புரியல. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ஓகே அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து யாராலையும் வந்து தடுக்க முடியாத அந்த சித்தரை வந்து போய் பார்த்தே ஆகணும். சித்தர்கிட்ட வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து அந்த அருளை வந்து பெற்று ரேணுகாவுக்கு வந்து மனநிலையை வந்து திருப்பி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நிலைமைக்கு வந்து போயிட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கதிரேசன் வந்து வேலையை வந்து காட்டி விட்டாருங்க. கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்து அப்படியே வந்து நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவையும் வந்து ஏமாற்றி விட்டுட்டார். ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அதை வந்து பார்க்கும்போது கேட்கும்போது. அப்படியே ரஞ்சிதா வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு வர வேண்டிய ஷேர் எல்லாத்தையுமே வந்து அந்த கதிரேசன் வந்து நமக்கு வந்து வரவிடாமல் வந்து பண்ணிட்டான். அவனை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன், அவனை வந்து கொன்னே வந்து தீர்வேன் அப்படி இப்படின்ற லெவலுக்கு வந்து இறங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் இருந்தாலுமே வந்து என்ன பண்ணுறது, அவங்க வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுமோ அவங்களுடைய வேலை வந்து ஆகலை. நான் வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய வேலை வந்து ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அப்போ வந்து சொன்னேன், எல்லா பணத்தையும் வந்து தரேன், அதுக்கப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கதிரேசன் வந்து சொன்னார். ஆனால் இப்போ வந்து கொடுக்குற மாதிரி வந்து அப்படியே வந்து கொடுத்து மொத்தமாக வந்து அவரே வந்து மறுபடியும் வந்து சுருட்டிக்கிட்டாருங்க. ஏன்னா ராஜேஸ்வரிக்கு வர வேண்டிய ஷேர்ஸ் அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்டு எல்லாத்தையுமே வந்து கதிரேசன் மறுபடியும் வந்து அவரே வந்து எடுத்துக்கிட்டாரு. இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும். ஆனால் இப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிளான் வந்து தோணுது. என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க, அச்சஸில் எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியும் அது வந்து ரேணுகா தான். நம்ம வந்து மல்லியோட வீட்டில் அதுக்கப்புறம் வந்து மல்லியை வந்து நோட்டம் இட்டால் போதும், கண்டிப்பாக வந்து ரேணுகாக்கா வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க. உடனே வந்து அந்த கதிரேசன் கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சுருட்டிக்கிட்டு அவனுக்கு வந்து டிமிக்கி கொடுக்கலாம் அப்படின்ற இதுக்கு வந்து வந்துடுறாங்க. சரி ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றும் பண்ண தேவையில்ல. இப்போது ரேணுகா வந்து உயிரோட இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுனாலே வந்து போதும். அதுக்கப்புறம் வந்து கதிரேசனே வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இதுவும் வந்து நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வேலையை வந்து நம்ம வந்து எடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. சரி ஓகே, அப்படி வந்து பிளானை வந்து போடுறவங்க வந்து எப்படியாச்சும் வந்து ரேணுகா வந்து உயிரோடு இருக்காளா, இல்லை வந்து விஜய் வந்து நோட்டிடலாமா, வெண்பா வந்து நோட்டிடலாமா, அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து ஒரு வேவ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. அப்படி மட்டும் நடந்ததுன்னா என்ன ஆக போகுது, கண்டிப்பாக வந்து மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆக போகுது. அப்போது வந்து வெண்பாவுடைய கஸ்டடி கேஸும் வந்து இவருக்கு வந்து சாதகமாக வந்து முடிய போகுது. அதுக்கப்புறம் வந்து ரேணுகா வந்து என்கிட்ட வந்து கொடுத்துருங்க, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து என் பொண்ணை வந்து நான் வந்து உயிரோட வந்து பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதோ எங்கே கூட்டு போகிறதோ அதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துப்பேன், நீங்கள் ஒன்றும் பார்த்துக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து கோர்ட்டில் வந்து அப்பீல் வந்து பண்ண போகிறாரு. அப்படி வந்து இருக்கும்போது அப்புறம் என்ன ஆக போகுது, கதிரேசனுக்கு சாதகமாக தான் வந்து எல்லாமே வந்து முடிய போகுது. இப்போ கதிரேசன் சாதகமாக வந்து முடிஞ்சதுன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து நினச்சதுமே வந்து அவங்க நினச்சதுமே வந்து எல்லாமே வந்து பழிக்க போகுது அப்படின்றது மாதிரி தான் வந்து நடக்க போகுது. சரி ஓகே, இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து விஜய் வந்து சும்மா இருப்பாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து ரேணுகாவும் என் பொண்டாட்டி வந்து நான் வந்து கூட்டிகிட்டு வருவேன், இவர் வந்து லேசாக வந்து எதுவுமே வந்து கண்டுபிடிக்காமல் தேடாமல் நான் வந்து கண்டுபிடிச்ச அப்புறம் வந்து இவர் வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து நான் வந்து என்ன சொம்பையா
இதுக்கு மேலெல்லாம் வந்து என்னாலலாம் சும்மா இருக்க முடியாது. என் பொண்டாட்டி வந்து என் கூட தான் வந்து இருப்பா. உன் கூட வந்து வரேன்னு சொல்லி சொன்னா, நீ வந்து கூட்டிட்டு போ அப்படின்ற மாரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. see you. டாடா.